வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோட நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும். எப்படின்னா, உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கிறது மூலமா. அதனால அதுக்கு தகுந்த ஒரு அடிப்படை பேசிக் திங்ஸான பிரெயின் பற்றிய தகவல்களையும், ஹார்மோன்கள் பற்றிய தகவல்களையும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கால்சிட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். கால்சிட்டோனின் எலும்புகளின் ஒரு அமைதியான ஹீரோவா செயல்படுறாரு. சின்னதா விழுந்தாலும் எலும்பு முறிவு ஏற்படுது. காரணம் கால்சிட்டோனின் ஹார்மோன்களின் வேலை செய்யாம இருக்கிறது. இந்த கால்சிட்டோனின் முதல்ல எங்கிருந்து கிடைக்குது? இது யாரு என்ன அப்படின்னா, கால்சிட்டோனின் ஒரு அமைதியான பாதுகாவலன். எப்படின்னா, இந்த கால்சிட்டோனின் முதல்ல எங்கிருந்து சுரக்குதுன்னா, தைராய்டு சுரப்பில். ஏற்கனவே நம்ம வந்து T3 ட்ரை ஐடோ தைரோனின் பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து T4 கூட பார்த்திருந்தோம். தைராக்சின் ஹார்மோன் இதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதே தைராய்டு சுரப்பிலே தான் கால்சிட்டோனினும் சுரக்குது. ஸோ கால்சிட்டோனின் பாரா பாலிகுலர் செல்ஸ்ல இருந்து உற்பத்தி செய்கிறது. இது வந்து தைராய்டுல இருக்கு. ஸோ இது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, ரத்தத்துல அதிகமா இருக்கிற கால்சியத்தை எடுத்து போயிட்டு எலும்புல சேஃப்டி பண்ணுது, சேமிக்குது, கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா ரத்தத்திலே அதிகமான கால்சியம் இருந்தால் ஹைப்பர் கால்சியமியான்னு போச்சுன்னா அது மோர் டேஞ்சரஸ் இந்த ஹெல்த்து. ஸோ இந்த எலும்பு கால்சியத்தோட பேங்கா செயல்படுது. ஸோ அதிகமாக இருக்கிற கால்சியம், உடல் அதிகமாக இருக்கிற ரத்தத்தில் அதிகமாக இருக்கிற கால்சியத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல சேமிச்சு வைக்கிறது தான் நம்மளுடைய கால்சிட்டோனின். இது தைராய்டுல இருந்து சுரக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ கால்சிட்டோனின் அதிகமான கால்சியத்தை எலும்பில் சேமிக்கிறது, எலும்புகளை உறுதியாக வைக்கின்றது. கால்சிட்டோனின் குறைந்தால் என்ன ஆகும்? எலும்பு பலவீனம், போன் டென்சிட்டி குறையும், ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயம், எளிதில் எலும்பு முறியும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னன்னா, 3 நிலை இருக்கு. ஒன்று நார்மல் நிலை, எலும்புலாம் வந்து நார்மலா இருக்கிறது. இது வந்து டி ஸ்கோர்னு சொல்லிட்டு அதன் மூலமா ஒரு அளவிடுவாங்க. அதாவது இன்டர்னல் போன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டெக்ஸா அப்படின்னு ஒரு மிஷின் வச்சு தான் அளப்பாங்க. இது டுயல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்ப்ஷனோமெட்ரி அப்சா அப்சார்ப்ஷனோமெட்ரி அப்படின்னு ஒரு மிஷின் டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்சர்வ் பண்றத மீட்டர் பண்றது தான், அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இந்த டி ஸ்கோர் வந்து நார்மலா 1, 0 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ஹெல்த்தியா, நல்லா இளமையான ஒரு எலும்பா, ஸ்ட்ராங்கான எலும்பா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து 1ல இருந்து -2.5 வரைக்கும், அதாவது -1ல இருந்து 0, அதுக்கப்புறம் -1 தானே வரும். ஸோ -1ல இருந்து -2.5 வரைக்கும் மைனஸ்ல போனா ஆஸ்ட்ரியோ பீனியா அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதனாலே வந்து இந்த இதுல போட்டிருக்கு இல்லைங்களா, ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயம் சொல்லிட்டு, இந்த அபாயத்துக்கு நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? 0ல இருக்கணும். -1 போச்சுன்னா நார்மல். 0ல இருந்து +1 இருந்ததுன்னா மோர் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம், நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். 0.5 அதெல்லாம் இருந்ததுன்னா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். 0ல இருந்து -1 வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாலியா இருக்கலாம். -1ல இருந்து -2.5 வரைக்கும் போகும்போது ஆஸ்டியோபீனியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் லெவலில் வருது. அதுக்கு அடுத்தது வந்து -2.5க்கும் கீழே போச்சுன்னா மோர் டேஞ்சரஸ். -3, -3.5 அந்த மாதிரி போச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்ஸ்ல வந்துச்சுன்னு அர்த்தம். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி சும்மா சாதாரணமா எதாச்சும் விழுந்தாலே போன் ஃப்ராக்சர் ஆகும். இது வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்னால வரும். ஸோ கால்சிட்டோனின் குறைந்தா என்னன்னா, எலும்பு பலவீனம், போன் டென்சிட்டி குறையும், ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயம், எளிதில் எலும்பு முறியும், விழுந்தால் ஃப்ராக்சர், முதுகுவலி, பாத நெருப்பு, பாத எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ கால்சிட்டோனின் ஆதரவு உணவுகள் என்னென்னா, பால் நிறைய குடிக்கணும், கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும், மீன், முட்டை சாப்பிடலாம், தயிர் அதிகமாக எடுத்துக்கணும். தயிர்ல நிறைய கால்சியம் இருக்கு. எள் எள் உருண்டை, எள் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கால்சியம் வந்து ஜாஸ்தியாகும், உடம்புல குறையாம உங்களோட எலும்புகளை வலிமைப்படுத்தும். ஸோ ஒரு நாளை இப்படி திட்டமிடணும். நல்ல உணவு பழக்கவழக்கம் கால்சிட்டோனின் நலத்திற்கு முக்கியம். சிறிய முடிவு எலும்பு வலிமைக்கு அடித்தளமா இருக்கும். விழுந்தாலும் வலி இல்லாத வாழ்க்கையை வாழணும், நம்பிக்கையோட நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஷைன் மேக்ஸோடைய இன்டென்ஷன். ஸோ கால்சிட்டோனின் முக்கியத்துவம் என்னன்னா, எலும்புகளை உறுதி செய்து கால்சியம் சமநிலையை பாதுகாக்கிறது, உடல் வலிமைக்கு உதவுகிறது. கால்சியம்ன்றது வந்து நாட் ஒன்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான
ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்ட்ராக்ட் ஆகுது, தசை நிறைய விஷயத்துல இன்ட்ராக்ட் ஆகுது. பட் மேஜரான ஃபங்க்ஷன் வந்து போன் டென்சிட்டி வந்து மெயின்டைன் பண்றது தான் கால்சியத்தோட இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோல கூட சொல்லி கொடுத்துருக்கேன். கால்சியம் டைரக்டா அப்சர்வ் ஆகாது, விட்டமின் D3ன்ற ஒரு ஃபார்ம்ல தான் வந்து எலும்புக்கு போய் சேரும். அது வேற கான்செப்ட். பட் இதுல ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால்சிட்டோனினுடைய முக்கியத்துவம் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோன் பத்தின தகவல்களை பார்ப்போம். நன்றி.